ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்வரும் தொடக்க பதிவினை கொண்டு ஜாய் என்பவரின் ஏடுகளில் முக்கிய பேரேட்டு கணக்குகளை தயாரிக்கவும். இப்போ நமக்கு தொடக்க பதிவை கொடுத்துட்டாங்க. தொடக்க பதிவுனா என்ன மெசேஜ்? இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கணக்கை நம்ம அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு குறிப்பேடுன்னு கொடுத்துருந்தா அதை பேரேடு மாற்றுவீங்க, இல்லை குறிப்பேடு தயாரிங்கன்னு சொன்னால் குறிப்பேடு தயாரிப்பீங்க. ஆனால் ரெண்டுமே இல்லாமல் தொடக்க பதிவை கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நீங்கள் பேரேடு தயாரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நமக்கு நடவடிக்கை வரும் தெரியுமா? இப்போ யாரோடையது? ஜாய் என்பவரின் அவருடைய நிறுவனம். அப்போ நம்ம இதுவே நடவடிக்கையாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஜாய் என்பவர் நிறுவனம் தொடங்கும்போது ரொக்கமிட்டு தொழில் தொடங்கினார் 45,000. ஜாய் என்பவர் தொழில் தொடங்கும்போது 50,000 சரக்கிருப்பு போட்டு தொழில் தொடங்கினார். சோகன் என்பவரிடமிருந்து 35,000 தொகை ரொக்கம் பெறப்பட்டது. அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது. ஸோ இதெல்லாம் நடவடிக்கைமா, ஓகேவா? இப்போ இது ராமுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 20,000. ஜாய் முதல் அப்படின்னு இதெல்லாம் அவர் போட்டிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ போட்டிருப்பார் அப்படின்னா 1,60,000. ஸோ இது நடவடிக்கையை இதெல்லாம் எங்கேருந்து மெசேஜ்லாம் அப்படின்னா போன வருஷம், ஓகேவா? போன வருஷம் எந்த கணக்கெல்லாம் முடிக்காமல் இறுதி வரை இருந்துச்சோ அதை இந்த நடப்பாண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போன வருஷத்தில் இருந்ததை இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் கொண்டு என்ட்ரியை போட்டு வச்சுருப்போம். அதனால தான் பாருங்களேன், தேதி எப்போதுமே 2017 ஜனவரி 1, ஓகேவா? இது ஒரு ஃபஸ்ட்டு நாளில் எந்த நடவடிக்கையுமே நடக்காது. ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளில் நடக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ஃபஸ்ட் நாளே இவ்வளோ நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னா அப்போ என்னது? அதுக்கு பேர் தொடக்க பதிவு, ஓகேவா? அப்போ போன வருஷத்தோட இறுதியிலேருந்து இந்த வருஷத்துக்கு தொடக்கத்தில் கொண்டு போட்டிருக்கோம். இது என்னமே செய்யணும்? அவங்க கொடுத்துருக்காங்களே, சம்மாவே கொடுத்துட்டாங்களே, இது என்னமே செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம். ரொக்கத்தை பட்டில் இருக்கா, அதுக்குன்னு ஒரு கணக்கை போட்டு பட்டில் இருப்பு கீழே கொண்டு வந்தது, கீழே கொண்டு வரப்பட்டது, பற்றில் இருந்தால் பற்று பக்கம் போடணும். அதே தேதியை போட்டு இந்த பற்றில் இருக்குது பார்த்தீங்களா, பேன் போட்டுற பார்த்தீங்களா, பற்று. அப்போ பற்றில் இந்த இருப்பு இருந்ததுன்னா பேரேட்டில் பற்றில் போடணும். வரவில் இந்த இருப்பு இருந்ததுன்னா பேரேட்டில் வரவில் போடணும். ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம்? தொடக்க பதிவு பேரேடுன்னொன்னே இந்த கணக்கை அவாய்ட் பண்ணுறோம். அப்படி இனிமேல் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வருங்க, ஜனவரி 1 பற்றில் ரொக்க இருப்புன்னு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ரொக்க கணக்குன்னு போட்டு பற்று பக்கம் ஜனவரி 1 இருப்பு கீழே போடப்பட்டது, கொண்டு வரப்பட்டது, பற்று பக்கம் பாருங்கள். இதான பற்று, இது பற்று, இது வரவு, பற்று பக்கம் போடணும். சரக்கு இருப்பு ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க, பற்றில் இருக்க இருப்பு, அதனால் பற்று பக்கம் இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 50,000. அதே தேதி, இங்கே என்ன தேதி இருக்கோ தேதியெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. அதே மாதிரி பாருங்கள், சோகன் கணக்கு பற்றிருப்பு, இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 35,000. அரைகலன் கணக்கு பற்றிருப்பு, அதே தேதி ஜனவரி 1 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 50,000. இப்போ ராம் கணக்கு வரவில் இருக்குது. அப்போ 2017 ஜனவரி 1 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 20,000. ஜாயின் முதல் கணக்கு வரவு பக்கம்தான் இருக்குது. அப்படியே அந்த பதிவை நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம், அப்படியே எடுத்து பேரேட மட்டும் மாற்றினா போதும். அப்போ இதுமாதிரி பயிற்சியில் ஒரு கணக்கு போடுவோமா? இப்போ பாருங்கள், 2018 ஜனவரி 1 அன்று வினோத் என்பவரின் ஏடுகளில் கீழ்கண்ட இருப்புகள் காணப்பட்டன. இது கணக்காகவே கொடுத்துருக்காங்க, சில நேரத்தில் பதிவாகவே கொடுத்துருவாங்க. எதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது, போடணும். அப்போ இது வினோத் என்பவரின் ஏடுகளின் குறிப்பிட்ட பதிவு. இதை பாருங்கள், சொத்து பக்கம் இருக்கு இல்லையா? ஏன்னா போன வருஷம் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் பொறுப்புகள் இருக்கும், அதை தான் நம்ம இந்த வருஷம் எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடக்க இருப்பு பதிவுகள், இறுதி பதிவுகள், தொடக்க இருப்பு, இறுதி இருப்புலாம் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா?
தொடக்க முதல் இறுதி முதல். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சொத்துக்கள் 40,000, சரக்கிருப்பு 50,000, சொத்துக்கள் ரொக்கம்னு போடுங்க. ஓகே, நான் தான் சொத்துக்கள்னு போட்டுட்டேன். ரொக்கம் 40,000, சரக்கிருப்பு 50,000. பெற வேண்டியது அப்படின்னா ரொக்கம் யாரிடம் பெற வேண்டியது? ராமிடம் வந்து பெற வேண்டியது. அப்போ ராம்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அது ஒரு 20,000. இயந்திரம் ஒரு 40,000. பொறுப்புக்கள் அப்படிங்கிறது விஜய் என்பவருக்கு செலுத்த வேண்டியது. அப்போ விஜய்ன்றது யார்? கடனீந்தோர். கடனாளி பற்று கடனீந்தோர் வரவு இல்லையா? ஸோ அதனால் விஜய் வந்து வரவு 10,000. அடுத்தது இப்போ கூட்டி பாருங்களேன். 40,000, 50,000, 20,000, 40,000. 6 4 10 15. 1,50,000. அதில் வரவு பக்கம் எவ்வளோ இருக்குது? வெறும் 10,000 இருக்குது. அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 1 போச்சுன்னா 4, மிச்சம் 1. இப்போ கொடுக்க வேண்டியது தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே அவர் போட்டிருக்காரு, உரிமையாளர் வினோத் போட்டிருக்காரு. அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. புரியுதா? அவருக்கு வர வேண்டியது அவர் கையில் இருந்த பணத்தை போட்டிருக்காரு, சரக்கிருப்பை போட்டிருக்காரு. அவருக்கு யார் ராமுகிட்டேருந்து வரணும் அதை வாங்கி போட்டுட்டாரு, இயந்திரத்தையும் வாங்கி போட்டார். ஓகேவா? இது அவர் போட்டது நிறுவனத்தில் தொழில் தொடங்கும்போது அந்த பேலன்ஸ் பழசில் இருந்ததை கொண்டு வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து விஜய்க்கு வந்து நம்ம தர வேண்டியது 10,000. விஜய்க்கு நம்ம தர வேண்டியது 10,000. அப்போ வினோத்தோட முதல் எவ்வளோ? வினோத் முதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அவருடைய சொத்து மதிப்பு 1,80,000. முதல் வந்து பொறுப்பு வந்து 10,000. இப்போ நம்ம விதி இருக்கு பார்த்தீங்களா? சொத்துக்கள் = முதல் ப்ளஸ் பொறுப்புகள். அப்போ சொத்துக்கள் வந்து நமக்கு எவ்வளோ வந்துருச்சு? 1,50,000 முதல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பொறுப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? விஜய்க்கு நம்ம செலுத்த வேண்டியது 10,000. அப்போ 1,50,000ல் 10,000 போயிடுச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கல்ல? நம்ம ஆரம்பத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள், இதுக்கு ஒரு வீடியோ. முதல் சொத்து முதல் ப்ளஸ் பொறுப்பு. அப்போ சொத்து வந்து 1,50,000, பொறுப்பு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,40,000. 1,00,000 பாருங்க, இந்த 5ல் 1 போச்சுன்னா 4, இந்த 1 அப்படியே இருக்கணும். 1,40,000. இங்கே 1,40,000. ஓகேவா? அப்போ இதுதான், இந்த விதி தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சொத்துக்கள் = முதல் ப்ளஸ் பொறுப்பு. சொத்து கொடுத்துட்டாங்க, பொறுப்பு 10,000 தெரிஞ்சு போச்சு. முதல் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ வினோத்தோட முதல் 1,40,000. இது எப்படி மிஸ் பேரேடு போடுறது? இப்படி போட்டதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பற்றில் இருப்பு இருந்ததுன்னா இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, வரவில் இருப்பு இருந்ததுன்னா வரவு பக்கம் இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ரொக்கம் கணக்கு, நாள் விவரம், குறிப்பீட்டு பக்க எண், தொகை, நாள் விவரம், குறிப்பீட்டு பக்க எண், தொகை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொக்கம் தானே போடுறோம், ரொக்கம் பற்றில் தானே இருக்குது. அப்போ இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது, தேதி வந்து 2018 ஜனவரி 1ஆம் தேதி தானே அங்கேருந்து கொண்டு வர தொடக்கப்பதிவு. ஸோ அதனால் அது ஒரு 40,000. அவ்வளோதான், விட்டுறணும். ஸோ அடுத்து சரக்கிருப்பு
நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. பார்த்திங்க அப்படின்னா சரக்கிரு பற்றில் தானே இருக்கு. அப்போ இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 50,000 அப்படியே விட்டுறணும். ஸோ அடுத்தது ராம் கணக்கு. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. இப்போ ராம் கணக்கில் ஜனவரி 1, 2018 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 20,000. அதே மாதிரி இயந்திர கணக்கு. இயந்திரம் கணக்கு பற்றில் இருக்குது. பற்று புக்கம் இருந்தால் பற்று இருப்பாக போடணும், வரவில் இருந்தால் வரவு இருப்பு. அப்போ இது வந்து நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை பற்றில் இருக்கு இல்லையா, அதனால் இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 40,000. அடுத்தது வரவில் இருக்குது விஜய் கணக்கு. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. இது வந்து விஜய் வரவில் இருக்கு இல்லையா, அதனால் நாள் வந்து ஜனவரி 1, 2018 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது அது 10,000. அடுத்தது வினோத் முதல். ஸோ வினோத் முதல் கணக்கு. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விவரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை வரவில் தானே இருக்குது, அதனால் 2018 ஜனவரி 1 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 14,000. ஸோ இதோட உங்களுக்கு கணக்கு முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லை, தொடக்க பதிவை கொடுத்து பேரேடு கேட்டாங்க அப்படின்னா அது எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த இருப்பு இருக்கோ அப்படியே போடணும். இப்போ தொடக்கப்பதிவு இல்லாமல் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கணக்காக கொடுத்துருந்தாங்க, இது தொடக்கப்பதிவு தந்து வினோத்தில் முதல் கணக்கில் எடுத்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்தமாரி கணக்காக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போட்டுக்கிறோம், நமக்கு தெரியுது. சொத்துக்கள்லாம் பற்று பொறுப்புகளும் முதலும் வரவுன்னு இந்த விதியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுதான் விதி. சொத்துக்கள் பற்று முதல் சிலத்தில் ரெண்டுமே தொடக்க பதிவாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே பேரேடில் போட வேண்டியதான். பற்று இருப்பாகவும் வரவில் இருந்தால் வரவிருப்பாகவும் போடணும். இப்படி கணக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தொடக்க பதிவை போட்டுடுறோம், சொத்துக்களை பற்றா போட்டுடுறோம், முதலையும் பொறுப்புகளையும் வரவில் போடுறோம். அப்படியே ஒரு பேரேடு நமக்கு தெரிஞ்சு போச்சு 6 பேரேடு தான் இருக்குன்னு அப்படியே எடுத்து போட்டு அந்த பதிவை போடுறோம். ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு. சில நேரத்தில் இந்த 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு. 5 மார்க்கில் கூட இதை நான் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.